ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் ஏகே விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சவுக்கு நடவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் வந்து நாங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் நடவு பண்ணுறோம். இதில் நாங்கள் பண்ணதும் எங்களுக்கு தெரிஞ்சதையும் ஷேர் பண்ணுறோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎல் இருந்து தான் வந்து நாற்று வாங்கினோம். நாங்கள் வந்து 1 மந்த்துக்கு முன்னாலேயே டிஎன்பிஎல்லை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மில் வந்துட்டு டீட்டெயில்ஸ், நம்ம லேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட லேண்டோட பட்டா, சிட்டா, பத்திரம், அதோட ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அனுப்புவாங்க. அதில் வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டோம்னா அவங்க ஆர்டர் எடுத்துப்பாங்க. ஒரு நாற்று வந்து பார்த்திங்கன்னா ₹3.50 ஆகுதுங்க. அவங்க வந்து நாற்று ட்ரேவில் தான் கொடுப்பாங்க. ட்ரேவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 50 பைசாவை திருப்பி கொடுத்துருவாங்க நாற்றுக்கு. இப்போ ஒரு அட்டையில் பார்த்திங்கன்னா 60 நாற்று வருங்க. அப்புறம் நம்ம லேண்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ரெடி பண்ணும்போது களை இருந்ததுன்னா உழவு ஓட்டி விட்டுட்டு, அப்புறம் நாங்கள் வந்து கோழி ஏறி இறைச்சேங்க. கோழி ஏறி இறைச்சிட்டு திருப்பியும் 9 கொத்தில் உழவு ஓட்டி விட்டுங்க. அப்புறம் நாங்கள் வந்து சொட்டு நீர் தான் போடுறங்காட்டி 2.5 அடி ஒன்று தான் டேக்கப் எடுத்துருக்குதுங்க. அதனால் 2.5 அடி பார் ஓட்டி 5 கொத்து கலப்பில் 2.5 அடி பார் ஓட்டிட்டேங்க. சொட்டு நீர் போடுறதுக்கு ஜேசிபி வந்து வாணி எடுத்துகிட்டு அதில் பைப் லைன்லாம் போட்டேங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் 5க்கு 3.5 அப்படிங்கிற அடிக்கணக்கில் தான் நாற்று நடவு பண்ணியிருக்குதுங்க. இப்போ இப்படி பார்த்தா ஏக்கராக 2500 அப்ராக்சிமேட்டாக நாற்று பிடிக்குதுங்க. குழி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டுங்க, கொஞ்சம் மண்ணை வந்து ஈரம் பண்ணிக்கணும். அப்புறம் நாங்கள் டிப்ளர் யூஸ் பண்ணலைங்க, கடப்பாறையிலேயே வந்து ஒரு 1/2 அடி ஆழம் அளவுக்கு குழி பறிச்சிட்டேங்க. அப்புறம் நாற்று வந்து ட்ரேவிலேருந்து மேலே பிடிச்சி அப்படியே இழுத்தா கொஞ்சம் அந்துருங்க ஒரு சிலது. அதனால் என்ன பண்ணோன்னா அடியில் அந்த ட்ரேயில் அடியில் வந்து ஹோல் மாதிரி இருக்குங்க. ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா வந்து நாற்று அப்படியே மேலே வந்துடும். அந்த கோகோபீட் கூட அப்படியே எடுத்து கொஞ்சம் குழி ஆழமாக இருந்துச்சுன்னா லைட்டாக மண் போட்டுவிட்டுங்க. அதுக்கப்புறம் நாற்றை நல்லா வச்சுட்டு நேராக வச்சுக்கணுங்க. நாற்றை நேராக வச்சு ஈரம் மண்ணை போட்டு நல்லா நேராக வச்சு அமுத்தி விட்டுட்டா போதுங்க. இதே மாதிரியே வந்து ஒவ்வொரு குழியிலையும் நாற்று நடவு பண்ணிட்டால் போதுங்க. அடுத்தது வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு வந்து இப்போ அந்த அன்னைக்கு காலையில் நாற்று நட்டிருந்தோம்னா ஈவினிங்கே வந்து தண்ணி விட்டுறணுங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு தண்ணி வந்து டெய்லி கண்டிப்பாக விடணுங்க. ஈரங்காய தண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் கூட ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் 5 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விடலாங்க. அப்புறம் தண்ணி பாயும் போதும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் அளவாக தண்ணி விடணுங்க. ரொம்ப தண்ணியும் தேங்கிடக்கூடாது, தண்ணி இல்லாமையும் இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக அதுக்கு தேவையான ஈரம் வந்து இருந்துகிட்டே இருக்கணுங்க. அப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு சில நாற்று வந்து பட்டு போச்சுன்னா அது வந்து அந்த ட்ரேயில் இருக்கிறது எடுத்து வச்சுக்கலாங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு சில நாற்று பட்டு போச்சுன்னா அந்த ட்ரேயில் வந்து இருக்கிற நாற்று வளர்ச்சி பத்தாதுங்க. அதனால் வந்து ஒரு கவர் மாதிரி, நர்சரியில் இருக்கிற கவர் மாதிரி வாங்கி மண் உரமெல்லாம் போட்டு நாற்றை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுங்க. அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் ஏதாவது நாற்று தேவைன்னா இதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் நாங்கள் நாற்று நடவு பண்ணோம். இனி ஃப்யூச்சரில் வந்து ஃபர்தராக சவுக்கு சம்மந்தமாக வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உழைப்போம், உடல் நலனை காப்போம்.